श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்ரீ பூமிநாயக தயாதி குணாமிருதாப்தே தேவாதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடாதி பிரர்ச்சிதாங்கிரே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ஸ்ரீ பூமிநாயக தயாதி குணாமிருதாப்தே. ஸ்ரீ பூமிநாயக, ஸ்ரீ என்னும் சொல் லக்ஷ்மியை குறிக்கும் சொல். பூமி என்பது பூமாதேவியை, பூமி தேவியை, பூமி தாயை குறிக்கும் ஒரு சொல். அதனால ஸ்ரீ பூமிநாயக, லக்ஷ்மி தேவிக்கும் பூமாதேவிக்கும் நாயகனாக, அந்த லக்ஷ்மிக்கும் பூமாதேவிக்கும் பதியாக கணவனாக இருப்பவர் நம்மளோட விஷ்ணு. அப்பேற்பட்ட விஷ்ணுவாக இருப்பவர் ஸ்ரீ பூமிநாயக தயாதி குணாமிருதாப்தே. தயை போன்ற குணங்கள், கருணை போன்ற பல குணங்கள் நிரம்பிய ஒரு கடலாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். அதனால் எத்தனை நற்குணங்கள், எத்தனை இந்த நல்ல பழக்கங்கள், நல்ல குணங்கள் என்று எத்தனை விஷயங்களை பட்டியலிட்டு சொல்றோமோ அனைத்தையும் ஒரு கடல் அளவுல வச்சிருக்காராம் நம்மளோட விஷ்ணு. இந்த விஷயங்கள்ல முதல் விஷயமாக இருக்கிறது, முதல் நற்குணமாக இருக்கிறது நம்மளோட கருணை தான். அதனால அப்பேற்பட்ட அந்த கருணை போன்ற நற்குணங்களை கடல் அளவில் கொண்டிருக்கிறார் நம்மளோட விஷ்ணு. இவர்தான் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் கணவனாக பதியாக இருக்கிறார். ஸ்ரீ பூமிநாயக தயாதி குணாமிருதாப்தே தேவாதி தேவ ஜகதேக சரண்யமூர்த்தே. தேவாதி தேவ, தேவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார். அதாவது தேவர்கள் வழிபடும் தெய்வமாக இருக்கிறாராம் நம்ம விஷ்ணு. நாமெல்லாம் தெய்வத்தை வழிபட்டோம்னா, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வம் பெருமாளை வழிபடுகிறது என்றால் அந்த பெருமாள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், எவ்வளோ பெரிய தெய்வமாக, எவ்வளோ பெரிய பரமாத்மாவாக இருக்கணும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். தேவாதி தேவ ஜகதேக சரண்யமூர்த்தே. அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே தன்னிடம் சரணாகதி செய்தவர்களுக்கு, தன்னிடம் சரணமடைந்தவர்களை காப்பாற்றுவது முக்கியம், அது மட்டும்தான் ஒரே கடமை என்று இருக்கும் ஒரே தெய்வம் நம்மளோட விஷ்ணு தான் என்று சொல்றார். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் யாரிடம் சரணாகதி செய்தாலும் அவர்கள் விட்டு விடுவார்கள். ஆனால் பெருமாள் கிட்ட சரணாகதி செய்தால் மட்டும், அவர்கிட்ட சரணமடைந்தால் மட்டும், நம்ம குறைகளை சொல்லி இதை எனக்கு தீர்த்து வைக்கணும் என்ற ஒரு சொல்யூஷன் கேட்டால் நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளோட குறைகளை தீர்த்து வைப்பாராம். தேவாதி தேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடாதி பிரர்ச்சிதாங்கிரே. ஸ்ரீமன் அனந்த, அனந்த என்னும் சொல் நம்மளோட ஆதிசேஷனை குறிக்கும் ஒரு சொல். கருட என்றால் நம்ம கருடன், நம்மளோட பெருமாளின் வாகனமாக இருப்பவர். அதனால் அனந்தன் கருடன், அதாவது ஆதிசேஷன் கருடன் போன்ற பல பக்தர்கள் நம்மளோட பெருமாளோட பாதங்களை சேவிச்சுட்டு வரலாம். அந்த பாதங்களை சேவிக்கிற அந்த ஒரு பாக்கியம் இவர்களை தவிர, இந்த பக்தர்களை தவிர வேற யாருக்கு கிடைக்கும்? அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். ஸ்ரீமன் அனந்த கருடாதி பிரர்ச்சிதாங்கிரே. இப்படி பாதங்களை சேவிச்சு கொண்டு இவர்களும் மற்ற பக்தர்களும் என்ன சொல்றானா, ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். அதாவது வெங்கடாச்சலம் என்னும் மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாளே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு சுப்பிரபாதம், நீ துயிலற வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம சபரி ஒட்டிக்கு மறைஞ்சு கொண்டு அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுண்டு, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு இந்த 4-5 பேர் பேசி கொண்டிருப்பதை கேட்கிறான். அப்போ அதில் ஒருத்தர் சொல்றார், நம்ம சபரி எங்க வேணாலும் இந்த காட்டுல போய் ஒளிஞ்சுக்கலாம், ஆனால் அந்த முனிவரின், அந்த ரிஷியின் ஆசிரமத்தில் மட்டும் ஒளியவே முடியாது என்று சொல்றார் நம்மளோட இந்த நபர். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம். ரிஷிகள், முனிவர்கள் தங்களோட ஆசிரமத்துக்குள்ள பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள். அதனால அந்த ரிஷியின் ஆசிரமத்தை மட்டும் சேஃபா விட்டுடலாம், ஏன்னா அந்த இடத்துக்கு பக்கத்துல சபரியால இருக்கவே முடியாது, வேற எல்லா இடத்துலையும் தெரிய பார்க்கலாம் என்று சொல்றார் இந்த நபர். அப்பவே சபரிக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுத்தாம், புரிஞ்செடுத்தாம். அந்த முனிவரின் ஆசிரமத்துக்கிட்ட, அந்த முனிவரின் ஆசிரமம் இருக்கும் சரௌண்டிங்ஸை, அந்த இடத்த மட்டும் யாருமே தேட மாட்டா. அதனால் நம்மளை கண்டுபிடிக்கிற சான்ஸ் எங்க கம்மியா இருக்கும்னா அந்த ஆசிரமத்துல தான் இருக்கும். அதனால் அந்த ஆசிரமத்தில் போய் ஒளிஞ்சிருந்தோம்னா நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்று அந்த ஆசிரமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கலாம் சபரி. இப்ப இந்த ஆசிரமம் யாரோட ஆசிரமம் என்றால்
இந்த ஆசிரமத்தை நடத்தி கொண்டு இந்த ஆசிரமத்தில் சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு கத்து கொடுத்துட்டு வர அந்த குருவின் பெயர் மதங்கர். அதனால மதங்கர் என்னும் அந்த முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாராம் சபரி. இப்படி அடைக்கலம் தேடி போகும் அந்த சபரிக்கு அந்த முனிவர், அங்க இருக்கும் அந்த மதங்கர் இடம் கொடுக்கிறாரா ஆசிரமத்துல? அப்படி சபரிக்கு அவர் இடம் கொடுத்தால் அதுக்கப்புறம் கதை மேலும் எப்படி நகருது, கொடுத்தாரா இல்லையா, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.